மன்னிப்பு கசப்பின் வேர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரி நான்சி சொல்கிறார்கள், மன்னிப்பை பற்றி நான் பேசும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எதிராக தவறு செய்த ஒருவரை நீங்கள் இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்கிறேன். பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மக்களிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். நீண்ட காலமாக கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள், வேதாகம வகுப்புகளை நடத்துபவர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் என பலரிடம் கேட்டிருக்கிறேன். பெரும்பாலான நேரங்களில் 80 முதல் 95% வரை மக்கள் தங்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையில் ஆராதனை செய்ய வருகிற பலருடைய இருதயங்களிலும் இன்னும் மன்னிக்காத மனப்பான்மை இருக்கிறது. அதனால்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று பவுல் நம்மை எச்சரிக்கிறார். இன்றும் உங்கள் இருதயத்தில் மன்னிக்கப்படாமல் இருக்கும் யாராவது இருக்கிறார்களா? அப்படியானால் அந்த கசப்பின் வேரை இன்று மன்னிப்பின் தீர்மானத்தால் வெட்டி போடுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் எங்களை முழுமையாக மன்னித்த உமது அளவற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் இருதயத்தில் கசப்பின் வேரோ மன்னிக்காத மனப்பான்மையோ இருந்தால் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்க தேவையான கிருபையும் பலனையும் எங்களுக்கு தாரும். கசப்பையும் கோபத்தையும் பற்றி கொள்ளாமல் உமது அன்பிலும் சமாதானத்திலும் நடக்க உதவி செய்யும். எங்கள் இருதயங்களை சுத்திகரித்து மன்னிக்கும் மனப்பான்மையால் நிரப்பும். நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னித்து உண்மையான சுதந்திரத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 3 டிசம்பர் 2024 நான்சி டிமாஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.